السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا. صدق الله العظيم. எல்லா புகழுக்குரிய அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது உத்தம சத்தியம் சஹாபாக்கள், தாபீன்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்று உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் இந்த உலகிற்கு அமைதியை, நல்வழிகளை போதிக்கக்கூடிய மார்க்கம். பிறருக்கு உபகாரங்கள் செய்யும்படியாகவும் பிறருடைய சுக துக்கங்களிலே பங்கு கொள்ளும்படியாக உள்ள மார்க்கம் இந்த இஸ்லாம். ஏனென்றால் நபிகள் கோமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இஸ்லாத்திலே மூமின்களை பார்த்து சொல்லுவார்கள், இமாத்தத்துல் அதா அனி தரீக் லக சதகத்துன் என்பதாக சொல்லுவார்கள். வழியிலே நீங்கள் நடக்குகின்ற பாதையில் வழியிலே ஏதாகிலும் மக்களுக்கு இடல் தரக்கூடிய பொருட்கள், கண்ணாடி, முள்ளு, பிளேடு, கல்லு, இப்படி ஏதாகிலும் பாதசாரிகளுக்கு நடைபாதைகளிலே ஏதாவது இடையூறு தரக்கூடிய பொருட்கள் இருக்குமானால் அதை நீங்கள் அகற்றிவிட்டு செல்வது கூட உங்களுக்கு சதக்கா, அதுவும் ஒரு தர்மம் என்பதாக சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கம். அப்படிப்பட்ட நல் வழிகளை காட்டி தந்த இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தில் உள்ள நம்மவர்களுக்கு சொன்ன உபதேசம், நடக்கக்கூடிய வழி எனக்கு என்னன்னு ஒதுங்கி போகாதே, பிறருக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்கள் ஏதாவது வழியிலே கிடக்குமானால், பாதையில இருக்குமானால் அதை அகற்றி விட்டு செல், அதை தூரம் நகர்த்தி விட்டு போ, ஓரமா போட்டு போ, அதுவும் உனக்கு சதக்கா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை பார்த்து சொல்லி இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்படியான உயர்ந்த உபதேசத்தை கொண்ட மார்க்கம் இஸ்லாம் என்ற மார்க்கம். ஆனால் இன்று கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் செவ்வாய்க்கிழமையில் நடைபெற்ற நிகழ்வு இன்னைக்கு உலகம் முழுக்க பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு. எல்லா மீடியாக்களும் ஒன்று போல, கூடுதல் குறைவு இல்லாமல், என்ன முழுக்க அவருடைய கைக்கூலிகளாக மாறிவிட்ட எல்லா ஊடகங்களும் ஒரே மாதிரியான விஷமத்தரமான கருத்துக்களை இன்று உலகத்துக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்? மீடியா பொருட்கள் அவங்ககிட்ட இருக்கு. அதனால இன்னும் இவன் நேரில் நின்று அங்க பார்த்தது மாதிரியும், இவன் நேரடியா நின்று பேட்டி எடுத்த மாதிரியும் நிறைய பொய்யான தகவல்களை உலகுக்கு இன்று கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சோதர்களே, ஆனால் சூரியனை கையால் மறைக்க முடியாது, உண்மையை யாராலும் மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. உண்மை நிகழ்வு என்ன நடந்துச்சு, நேரில பாதிக்கப்பட்டவர்கள் என்று டிவிகளிலே பேட்டி கொடுக்கிறார்கள், எல்லா ஊடகங்களும் கொடுக்கிறார்கள். அதையும் சில சங்கிகள் பின்னாடி நின்று கொண்டு இல்ல அப்படி சொல்லாத செய்யாத அப்படின்னு கூச்சலிடக்கூடிய நிகழ்வுகளையும் நாம பார்க்கிறோம். மாத்தி சொல், பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய நிகழ்வு, எங்களுக்கு முதல்ல தீவிரவாதத்தினால் ஏற்பட்ட அந்த பயத்திலிருந்து எங்களை விடுவித்தவர்களே இஸ்லாமியர்கள் தான். எங்களுக்கு முதல் உதவிக்கு அங்க ஓடி வந்தவர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் தான். தங்களுடைய உயிரையும் பணைய வைத்து தங்களுடைய உயிரைகளை கூட அவர்கள் மதிக்காமல் வெளிநாட்டவர்கள், வெளிநாட்டு மக்கள்
டூரிஸ்டுகளா வந்தவர்கள், நம்முடைய ஊரை நோக்கி வந்தவர்கள் காயப்படுத்தப்படுகிறார்கள், சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் என்ற நிலையை அறிந்த போது உயரமான அந்த மலை முகடுகளிலே ஆம்புலன்ஸ் செல்ல முடியாது, கார்கள் வாகனங்கள் செல்ல முடியாது, குதிரைகள் மீது மட்டும்தான் செல்ல முடியும், அல்லது கால்நடையாக ரொம்ப சிரமத்துக்கு மேல சிரமப்பட்டு தான் ஏற முடியும். அப்படியான மலைப்பாங்கான உயரமான இடங்களிலே சிக்கிக்கொண்ட எங்களை எல்லாம் உள்ளூர் காஷ்மீர் மக்கள், இஸ்லாமிய மக்கள் தான் எங்களை உயிர் கொடுத்து எங்களை காப்பாற்றினாங்கன்னு இன்னைக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு உண்மை நிலையை இன்னைக்கு உலகம் அறிந்து கொண்டிருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே சோதர்கள். ஆனால் அவர்கள் இவைகளெல்லாம் நேர்மாறாக இஸ்லாமிய தீவிரவாதி என்பதாக, என்ன தீவிரவாதி இல்லை, இஸ்லாம் என்ன, இந்து என்ன, அப்படி ஒண்ணுமே இல்லைங்களே. இஸ்லாம் தீவிரவாதத்தை எதிர்க்குது, ஆதரிக்கவே இல்லை. அப்படி ஆதரிக்கக்கூடிய மார்க்கமாக இருந்திருக்குமானால் மக்காவுடைய வெற்றி நேரம் தங்களுடைய கையில ஆளுமை பவர் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10,000 சஹாபாக்களோட கூடி இருக்கிறாங்க. வெற்றி கொள்ளப்பட்ட மக்கா இன்னைக்கு நிராயுதபாணிகளாக குஃபார்கள், மாற்றார்கள் தனக்கு முன்னால் சிறுமைப்படுத்தப்பட்டு நிற்க வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அகதிகளாக இன்று தங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறார்கள். அவர்களை சுட்டுக் கொள்ள முடியும், குத்தி கொலை செய்ய முடியும், என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய இடத்தில இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபா பெருமக்கள் எல்லோருக்கும் சொன்ன ஒரே அறிவிப்பு என்ன? இன்றைய தினம் உங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து விட்டேன். உங்களுடைய உயிர்கள், உங்களோட உடைமைகள், உங்களோட ரத்தம் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு, யாருக்கும் எந்த இடையூறும் கொடுக்க மாட்டோம். நாங்கள் உங்களுடைய மத வழக்கப்படி நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம், முழு சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய உடைமைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் பாதுகாப்பு. உங்களுடைய எல்லா தவறுகளையும், குற்றங்களையும், அநியாயங்களையும் நாங்கள் மன்னித்து விட்டோம் என்பதாக பொது அறிவிப்பு செய்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்று முழு பவரோடு இருக்கிறார்கள். எல்லா ஆளுமையும் நபி இடத்துல இருந்துச்சு. 10,000 சஹாபாக்கள் இருக்கிறார்கள். சொன்னால் ஒண்ணுமே இல்லாம மக்காவாசிகள் அத்தனை பேரும் அழிக்கப்படுவார்கள். அப்படியான இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த நிகழ்வு என்ன? எல்லோருக்கும் மன்னிப்பு. இன்று உங்களை யாரும் குற்றப்படுத்தப்பட மாட்டீர்கள், பழி தீர்க்கப்பட மாட்டீர்கள். உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய ரத்தங்கள் எல்லாத்திற்கும் பாதுகாப்பு நாங்கள் என்பதாக அறிவிப்பு செய்த அந்த வார்த்தைகள் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய நிகழ்வுகள் சகோதரர்களே. அப்படிப்பட்ட உயர்ந்த மார்க்கம் இஸ்லாம். ஆனா இன்னைக்கு இஸ்லாத்தின் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியில ஒன்றிய அரசு செய்யக்கூடிய நிகழ்வுகள் உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இவருடைய அநியாயத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. ஒரு ஹத்துமத்து இல்லாம, ஒரு எல்லை இல்லாம இவர்கள் செய்யக்கூடிய அநீதங்கள் என்ன என்பதை எல்லாம் நடுநிலையாளர்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் இந்த சமூகத்துக்கு எதிரான கருத்துகள் வருகின்ற போது தெருவில் இறங்கி இந்த சமுதாயம் போராடுகிறதோ அப்போதெல்லாம் சில தீவிரவாதிகள் இந்த நாட்டிலே உருவாக்கப்படுவார்கள். அப்போதெல்லாம் சில தீவிரவாதிகள் இஸ்லாம் என்ற பெயரால் தொப்பி, தாடி, ஜிப்பா இந்த நிலையிலே அலங்கரித்து காட்டப்படுவார்கள். இதுதான் இன்றைய உலகத்தினுடைய நிகழ்வு. இதுதான் இன்றைய ஒன்றிய அரசு செய்திருக்கக்கூடிய காரியங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. இப்போது வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து நாடு முழுக்க கொந்தளிப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, மகாராஷ்டிராவில் மும்பையிலே 3வது கொள்கையாக ஹிந்தியை கற்க வேண்டும் என்றுதான் ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். அதை எதிர்த்து அங்கு உள்ள மக்கள் எல்லாம் தெருவில் இறங்கி போராட்டம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்ப இவைகளை எல்லாம் திசை திருப்ப வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இன்று உச்ச நீதிமன்றம் இந்த அரசின் மீது நம்பிக்கை இழந்து ஒரு சாரான் மீது மட்டுமே நீங்கள் குறிவைத்து சில சட்டங்களை இயற்றக்கூடிய உள்நோக்கம் என்ன? எதற்காக வேண்டி அவங்களுடைய வக்ஃப் சொத்துகளிலே அதை பரிபாலனம் செய்யக்கூடிய 2 இந்துக்களையும் நீங்கள் புகுத்துகின்றீர்கள் கொண்டு வந்து. ஏன் இதே உங்களுடைய அறநிலைத்துறையில, இந்துக்களுடைய அறநிலைத்துறையில இஸ்லாமியர்களுடைய பேரை நீங்க பங்கு வைக்க செய்வீங்களா என்பதாக கோர்ட் இன்னைக்கு உத்தரவு போட்டதுனால கெடு ஒரு வாரத்துக்குள்ள திறந்த மனதோடு நீங்க பேட்டி கொடுக்கணும், திறந்த மனதோடு உங்களுடைய அறிக்கையை கொடுக்கணும்னு சொல்லி நெருக்கடியை கொடுத்து கொண்டு இருக்கு.
இப்படி நாலா பக்கமும் ஒன்றிய அரசுக்கு நெருக்கடிகள் ஏற்படுகின்ற போதெல்லாம் அங்கு தீவிரவாதம் என்ற ஒன்று வெளியில வரும். நல்லா சிந்திச்சு பாருங்க. எங்கேயோ இருந்து வரல, இவர்களால் தூண்டப்பட்டவர்கள். காரணம் என்ன தெரியுங்களா சகோதரர்களே? சவுதிக்கு பயணம் சென்ற அரசு துறை பயணமாக சென்ற பிரதமர் ரொம்ப அவசரமா வந்தார்களாம். உடனே பாதியிலேயே என்னுடைய பயணத்தை ரத்து செஞ்சுட்டு வந்துட்டேன், இப்படியான துயர சம்பவம் நிகழ்ந்து வச்சு. சரி, காஷ்மீர் போய் பார்த்தீங்களா? காஷ்மீருக்கே போகல. ஏர்போர்ட்ல வந்தாரு, இவர் ஏசி ரூம்ல உட்கார்ந்தாரு, எல்லா அமைச்சரையும் கூப்பிட்டாரு, அங்கேயே உட்கார்ந்து பேசுறாரு, தீர்வு காணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளியில போயிட்டார். இதெல்லாம் கண் துடைப்பு சகோதர கணித்து. ஆனா வெளியில எப்படி பிரதமர் கேள்விப்பட்டதும் உடனே வந்துட்டார். வந்தாரு, என்ன செஞ்சார்? மணிப்பூர் 2 வருஷமா இன்னும் கலவரம் நடந்துகிட்டு இருக்குது, இதுவரைக்கும் போய் பார்க்கல. அந்த மணிப்பூர்ல இல்லாத அக்கறை காஷ்மீர் மக்கள் மீது மட்டும் ஏன் வந்துச்சு? எதனால இந்த நிகழ்வு? அப்ப நீங்களாக ஒரு கதையை உண்டாக்குவீர்கள், நீங்களாக ஒரு கதையை உண்டாக்கி அதற்கு கண்ணு காது மூக்கு வச்சு இஸ்லாம் என்பதாக பெயர் சூட்டுவீர்கள். ஏன் மகாத்மா காந்தி சுடப்பட்ட நிகழ்வு உலகமே அறிந்திருந்தது. சுட்டவன் கோட்ச, அது அவர்களால் தூண்டப்பட்டவன், அவன் ஒரு சங்கி. ஆனா கையில முகமது இஸ்மாயில் என்பதாக பெயர் குத்தி இருக்கிறான், பச்சை குத்தி இருக்கிறான். முகமது இஸ்மாயில் என்பதாக பெயர் பச்சை குத்தப்பட்டு இருக்குது. அதான் யாரு? கோச்சை. சகோதரர்களை கண்ணியத்துள்ளே, இப்படி இஸ்லாத்தின் மீது வன்மத்தை கட்ட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இன்னைக்கு உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் எல்லாமே இந்த நிகழ்வை கண்டிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அது இஸ்லாம் சம்பந்தப்பட்ட நாடா இருக்கட்டும், இஸ்லாம் அல்லாத நாடா இருக்கட்டும். ஆக இஸ்லாம் தீவிரவாதத்துக்கு எதிரானது. தீவிரவாதத்தை என்னைக்குமே இஸ்லாம் ஆதரிக்கவே இல்லை, எந்த தீவிரவாதிகளையும் இஸ்லாம் உருவாக்குறதே இல்லை. சாந்தி சமாதானத்தை விரும்பக்கூடிய மார்க்கம் இந்த இஸ்லாம் மார்க்கம். அப்படியான இந்த மார்க்கத்தை கடந்த செவ்வாய்க்கிழமையில காஷ்மீரில் டூரிஸ்ட் போயிருந்த மக்களை ஒரு 28 பேர்களை கொலை செய்திருக்கிறார்கள், சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண்கூடாக பார்த்த மக்கள், அதை தடுக்க சென்றவர்கள், அதாவது மாற்றாக நிலைமைகளை மாற்றி பேட்டி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள், நிறைய நிகழ்வுகள் ஓடிட்டு இருக்குது. கலிமா சொல்லு, நீ பிஸ்மில்லா சொல்லு என்பதாக மதத்தினுடைய வார்த்தைகளை சொல்ல சொன்னாங்க. ஜட்டிகளை கழட்டி பார்த்தாங்க, ஃபேண்டை கழட்டி பார்த்தாங்க, சொந்தம் செய்திருக்குதான்னு பார்த்துட்டு சுட்டாங்க. என்னமோ இவன் நின்று நேரில் பார்த்த மாதிரி நிறைய டிவிகள் இன்னைக்கு அப்படிதான் ஓட்டிக்கிட்டு இருக்குது. அப்ப இவர்களாக தூண்டுகின்றார்கள் தீவிரவாதத்தை. இன்னொருத்தன் போட்டிருக்கான் பேஸ்புக்ல, இந்துக்களே பாத்தீங்களா, இஸ்லாமிய தீவிரவாதிகள் குறி வைத்து நம்ம இந்துக்களை மட்டுமே சுட்டு இருக்கிறான். ஏன் அங்க முஸ்லிம் சுடப்பட்டு இருக்கிறார். சையது ஹுசைன் ஷா ஒரு டூரிஸ்ட், அவர் ஒரு கைடன்ஸ் அங்க, அதே காஷ்மீரில் வாழக்கூடியவர். அப்ப அவர் முஸ்லிம் இல்லையா? அப்ப அவரை ஏன் சுட்டாங்க? அப்ப இவர் முஸ்லிம் இல்லையா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியாக நிகழ்வுகளை எல்லாம் இன்று அவருடைய கையில இருக்கக்கூடிய மீடியாக்களை வைத்துக் கொண்டு தவறான கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தெரிசம். இஸ்லாம் என்றைக்குமே இதை ஆதரிக்கவே இல்லை. ஏன்? குர்ஆனே சொல்லுது, உங்களை யாராக ஒரு தெருவில் ஒரு நப்சை, ஒரு ஆன்மாவை யாராக ஒருவர் எந்த காரணமும் இன்றி, எந்த காரணமும் இன்றி ஒரு மனிதனை அவன் கொண்டால் எல்லா மனித சமுதாயத்தையும் கொன்றது போல என்பதாக அல்லாஹ் சொல்றான். அந்த அளவுக்கு வன்மையாக அல்லாஹ் ஒரு நபரை எந்த காரணமும் இல்லாம கொல்வது தவறு என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் அதை வெறுக்கிறான். ஒரு மனிதரை கொள்வது நீங்க உலகத்தில் உள்ள எல்லா மனித சமுதாயத்தையுமே கொண்டது போல என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படிப்பட்ட உயர்ந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் எதற்காக வேண்டி யாரோ முகம் தெரியாதவர்களை கொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? உங்களுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. சோழர்களை விளங்கணும். அதனுடைய துவக்கங்கள் தான் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம்.
ஏன்னா மக்களை டைவர்ட் பண்ணணும். ஏன்னா இப்ப எல்லாம் வக்ஃப் சட்டம் சம்பந்தமா அங்கங்க போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப ஹிந்துக்கு எதிராக போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப உச்ச நீதிமன்றமும் நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்குது. இப்படியான தாக்குதல்கள் இருந்து விடுபடணும் அப்படின்னா மாற்று ஏதாச்சும் ஒன்று செய்யணும். அதுக்காக தீவிரவாதிகளை தூண்டி விடுறது. நீங்க கடந்த காலங்களையும் எடுத்து பாருங்க, நிறைய நிகழ்வுகள் பட்டியல் போடலாம். கோத்தரா ரயில் சம்பவமா இருக்கட்டும், மும்பை தாஜ் ஹோட்டலுடைய தாக்குதலா இருக்கட்டும், அதே போல மலேகான் குண்டு வெடிப்பாக இருக்கட்டும், நிறைய நிகழ்வுகள் பட்டியல் போடலாம் சகோதரர்களே. இவைகள் எல்லாம் எப்பொழுதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துகள் வருகின்ற போது, இஸ்லாமிய ஷரியத்தில் இவர்கள் கை வைக்கின்ற போது, இஸ்லாமியர்கள் தெருவில் இறங்கி போராடுகின்ற போதெல்லாம் தீவிரவாதிகள் வெளியிலே வருவார்கள். தூங்கிட்டு இருக்கு பூனை வெளியே வரும். இப்படிதான் இன்று இஸ்லாமியர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய நாடகங்கள் இவைகள் எல்லாம். நாம புரியாம என்ன செய்யறோம், அந்த செய்திகளை அப்படியே உள்வாங்கிக்கிறோம். அதுதான் உண்மையில் நம்ம விளங்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அந்த பேஸ்புக்ல ட்விட்டர்ல எல்லாத்தையும் நீங்க பாருங்க, பாதிக்கப்பட்ட பெண்கள் பேட்டி கொடுக்குறாங்க, எங்களை காப்பாற்றியது இஸ்லாமியர்கள் தான். இப்ப இறந்து போனாரு சையத் ஹுசைன் ஷா, ஒரு குதிரையின் மூலமாக அந்த மலைப்பாங்கான ஏரியாக்கள்ல நடந்து போகிறது சிரமம். அப்ப குதிரையின் மீது ஏற்றி சவாரியா கொண்டு போய் அவர் டூரிஸ்ட் பிளேஸை காட்டி கொடுக்கக்கூடியவர், கைடா செயல்பட்டவர். அப்பாவி மக்களை கொல்லக்கூடிய நிகழ்வை பார்த்து அவர் எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த துப்பாக்கி பிடிந்து போகும்போது தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி பேட்டி கொடுக்கிறாங்க. இப்ப நம்மை நம்பி, நம்முடைய ஊரை நம்பி, நம்முடைய நாட்டை நம்பி வந்த மக்கள் அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள் என்கிற போது ஒரு மோமின் வீரம் கொண்டு எழ வேண்டும் என்பதை அந்த நிகழ்வு காட்டுகின்றது. யார் யாருக்கோ பாரதா என்னென்னவோ விருதெல்லாம் கொடுக்குறீங்கல்ல, இவருக்கு கொடுக்கணும் அந்த விருத. நிராயுதபாணியா போய் தடுக்கிறார். சையத் ஹுசைன் ஷா நிராயுதபாணியாக போய் தடுக்கிறார். அவர்கிட்ட கத்தி கப்பட எதுவுமே இல்லை. ஏன்னா அவர் டூரிஸ்ட் பிளேஸ் வரக்கூடிய மக்களை அழைச்சு போய் கைடு பண்ணக்கூடிய நபர். இப்படி அநியாயமான முறையில கொல்லப்படக்கூடிய நிகழ்வை பார்த்து பொங்கி எழுந்தவரை தான் அந்த தீவிரவாதிகள் சுட்டு இருக்கிறாங்க. அதை நேரில் கண்ட பெண்மணி பேட்டி கொடுக்கிறாங்க. நாங்க கார் வாடகைக்கு எடுத்துட்டு போவோம், அதை ஓட்டுன டிரைவர் முஸ்லீம், எங்களை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரை பணைய வச்சு எங்களை ரொம்ப பாதுகாப்பாக கொண்டு வந்து பாதுகாப்பான முறையில் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தவர் ஒரு இஸ்லாமிய டிரைவர் என்பதாக பேட்டி கொடுக்கிறாங்க அந்த பெண்மணி. நிறைய இங்க தமிழகத்திலிருந்து சிலர் போயிருக்கிறாங்க. எல்லாருமே கொடுக்கக்கூடிய பேட்டிகள் என்ன, எல்லா நிகழ்வுகளும் கண்மூடி தர்க்கத்துக்குள்ள நடந்து போச்சு. இது திட்டமிட்டு அவர்களால் உண்டாக்கப்பட்டது. யாரும் நீ முஸ்லிமா கலிமா சொல்லல, தாடி சரியான்னு பார்க்கல, சுன்னத் செய்திருக்கியான்லாம் பார்க்கல. ஆனா இவர்கள் மிகைப்படுத்தி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னா, இஸ்லாமியனா என்று பார்த்து சுட்டார்கள். அப்படிலாம் எந்த முஸ்லீமை யார் சுட்டா? ஏன் முஸ்லீம் உள்ளூர் வாசிக்கிறது யாரும் தெரியாதுங்களா? சகோதர கண்ணியத்தவர்கள், இப்படியாக இஸ்லாத்தின் மீது வன்மத்தை இந்த மத்திய அரசு இன்னைக்கு கட்டவிழ்த்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம புரியாத நிலையிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இவைகளுக்கெல்லாம் எதிரான மார்க்கம். இது போன்ற நிகழ்வுகளை இஸ்லாம் ஒருபோதும் ஆதரிக்கவே இல்லை. இவர் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உன்னுடைய மோமினான சகோதரனை பார்த்து ஒரு கத்தியோ வாளோ ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுத்து இப்படி கூட நீ காட்டாதே நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சும்மா பேருக்காக வேண்டி கொண்டு விடுவேன், கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு நீ காட்டாதேங்கிறது மார்க்கம். அப்படிப்பட்ட மார்க்கம், அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி அப்பாவிகளை சொல்லுவாங்க? ஏது மரியாதை அப்பாவி மக்களை எப்படி சுட்டுக் கொள்வாங்க? அப்ப இவருடைய ஆட்சி கட்டில அலங்கரிக்க வேண்டுமானால், இவருடைய சொச்ச நாட்களும் உருள வேண்டுமானால், அதற்காக வேண்டி சில மக்கள் பலியாக வேண்டும், சில அப்பாவிகளை பலியிடணும். அந்த பலியை தூக்கி அப்படியே ஏதோ ஒரு இயக்கத்தின் மீது, இஸ்லாமிய இயக்கத்தின் மீது போடணும். இதுதான் உங்களுடைய நாட்டமே தவிர அங்கு நடைபெற்றது உண்மையான நிகழ்வு அல்ல, இவர்களால் ஜோடிக்கப்பட்டது. அப்படியானால் நீங்க என்ன செய்யணும்? நேர சவுதியிலிருந்து வந்த பிரதமர் என்ன செஞ்சிருக்கணும்? பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் பார்த்துருக்கணும், மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கணும்.
ஏர்போர்ட்ல ஏசி ரூம்ல உட்காந்துட்டு நீங்க ஆலோசனை செஞ்சுட்டு மத்திய மந்திரிகளை கூப்பிட்டு நீங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு போயிடுறதுக்கு பேரு அனுதாபங்களா பேரு. காஷ்மீர் மக்கள் மீது மட்டும் உங்களுக்கு ஏன் அவ்வளோ அக்கறை? ஆனா நீங்க அடுத்து பேட்டி கொடுக்குறாங்க, இல்ல பிரதமர் வந்து அன்னைக்கு வேற ஒரு நிகழ்வாக வெளி மாநிலத்துக்கு போயிட்டாரு, பீகார் போயிட்டாரு. ஏன்னா அடுத்து தேர்தல் வருது, அங்க போய் முழங்குறார், யாரா இருந்தாலும் விட மாட்டோம் நாங்க. விட்டுட்டீங்கல்ல, அவ்வளோ பாதுகாப்பான ஏரியா, ஒன்றிணைந்த காஷ்மீரா இருந்துச்சு, ரெண்டா துண்டாக்குனீங்க. அதுக்கு 370 அந்த பிரிவு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அதை நீக்கினீங்க. யாருமே அங்க இடம் வாங்க முடியாது என்ற சட்டத்தை உடைச்சிக்க. இஸ்லாமியர்கள் மட்டும் வாழக்கூடிய அந்த பகுதியை மாற்றார்களும் கூடிய செய்யுங்க. யார் உரிமை எல்லாருக்கும் இருக்கு, யாரும் அவங்களை தடுக்கலீங்கல்ல, யாரும் தடுக்கல. ஆனால் நீங்களாக ஒரு பிம்பத்தையே உருவாக்குகின்றீர்கள். நீங்களாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதற்கு ஒரு காரணத்தை சொல்லி அதற்காக ஒரு கட்டு கதைகளை அவிழ்த்து விட்டு சில அப்பாவிகளை ஏன் பலியிடுகிறீர்கள்? இதுதான் நாங்க கேட்கக்கூடியது. அநியாயமான சில உயிர்கள் பறிக்கப்படுகிறது, மார்க்கம் இதை ஏற்கவே இல்லை, அல்லாஹ்வே கண்டிக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சோதரர்களே, குர்ஆன்ல பாருங்க, ஹதீஸ்ல பாருங்க, எந்த ஒரு நிகழ்வும் ஏன் போர் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். பத்ருடைய யுத்தம் 70 நபர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட நாடி என்னால் எல்லாரையும் கொலை செஞ்சிருக்கலாம், ஆனால் கொலை செய்ய வேண்டும் என்ற நிகழ்வு அந்த பிம்பம் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிணை தொகை வாங்கிட்டு அவங்களை விடுதலை செஞ்சிருவோம்னு சொன்னாங்க. ஈட்டு தொகை வாங்கிக்குவோம், நஷ்டஈடு வாங்கிட்டு அவங்களை விடுதலை செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் கொல்ல வேண்டும் என்றால் என்னை எதிர்த்து வந்தவர்கள் நான் கொல்லணும், அது நியாயம் தானே. எனக்கு இன்னொருத்தருக்கும் தகராறு, சண்டை, அவர் என்னை அடிக்க வர்றாரு, நான் அவரை அடிக்கிறேன், அப்ப அதுல அவர் இறந்து போறாரு அல்லது நான் இறந்து போறேன், அப்ப 2 பேரும் கொல்லணுங்கிற எண்ணத்துல தானே இருந்து இருக்கிறோம். இது சரி, அல்லாஹ் அப்படிதான் சொல்றான் குர்ஆன்ல. உன்னை யாராச்சும் வந்து தாக்க, நான் உன்னுடைய மூக்க உடைச்சா நீ மூக்க உட, பல்ல உடைச்சா பல்ல உட, ஒரு ஜுரூஹ் பிசாசுங்கிறான்லாம், நீ அந்த மாதிரி பழி வாங்கிக்கலாம் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவுரை அதுதான். அதே நேரத்துல மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்கு, அது பெருசுங்களான்ல. ஆனாலும் பழி வாங்குதலை விட மன்னிப்பு என்பது உயர்ந்தது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைதான் தேர்ந்தெடுத்தாங்க. பழிக்கு பழி வாங்கி இருக்கலாம், எல்லா கைதிகளையும் நிக்க வச்சு தலையை செய்யறது ரொம்ப நேரம் இல்லை. சஹாபாக்கள் தயாரா இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இட்டா போதும், ஆணை இட்டா போதும், கண் ஜாடை காட்டினா போதும், எல்லா நிகழ்வும் நடக்கும். ஆனாலும் மன்னிப்பை விரும்பிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை கைதிகளிடத்திலேயும் நஷ்ட ஈடு வாங்கி கொண்டு அவர்களை விடுதலை செய்தார்கள் என்பதுதான் வரலாறு. யாரையும் கொல்லல, கொலை செய்யல. கண்ணியத்துக்குரிய சோதர்களே, இப்படி சாந்தி சமாதானத்தை விரும்பக்கூடிய மார்க்கம் இந்த இஸ்லாம் மார்க்கம். ஆனா இந்த மார்க்கத்தின் மீது தான் ஏதாவது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி இஸ்லாமியர்கள் என்றாலே தீவிரவாதிகள் தான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டணுங்கிறதுக்காக வேண்டிய சில அப்பாவிகளை பணி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுமை மிக்கவர்கள். இன்னைக்கு தகுதி இல்லாதவர்கள்லாம் ஆளுமைக்கு வந்துட்டாங்க. சொல்லுவாங்கல்ல கிராமத்துல, நிறைய நாட்டாமைய போட்டா கிடைக்க 2 ஆடுதான் கேட்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலைதான். அதனாலதான் இஸ்லாமியர்களை குறிவைத்து இன்று ஒவ்வொரு சட்டமும் இயற்றப்படுகிறது. ஆனா பிரிட்டிஷ்கார கூட இந்த மாதிரி கடினமா நடந்துக்கல. ஆனா இன்று இருக்கக்கூடிய அதை விட கடினமாக நடக்கக்கூடிய நிலையை இன்னைக்கு நாம பார்க்கிறோம் இந்த துனியாவில். கண்ணியத்துக்குரிய சோதர்களே, இஸ்லாம் என்றும் நட்போடு இருக்கக்கூடிய மார்க்கம். அண்டை வீட்டாருக்கு கூட தொல்லை கொடுக்காதங்கிறது இந்த மார்க்கம். அதோடு மட்டுமல்ல, ஒரு முஸ்லிம்னா யாரு? தன்னுடைய நாவால் தன்னுடைய கரத்தால் பிறருக்கு நோவினை தராதவங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட உயர்ந்த நல் வாக்குகளை பெற்ற நற்செயல்களை உடைய இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து
அவர்கள்லாம் தீவிரவாதிகள் என்பதாக சொல்லுகிறீர்கள் என்றால் உங்களுடைய நிலை என்னவென்று நீங்க அறியாம பேசிட்டு இருக்கிறீங்க. இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பற்றி தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. கண்ணியத்துக்குரிய சோதர்களே, இஸ்லாம் இந்த காலகட்டத்தில் வன்முறையை விரும்பவே இல்லை, சமாதானத்தை தான் விரும்பி இருக்கிறது. போருக்கு செல்லக்கூடிய நேரத்தில் கூட உடனே படையெடுப்பு நடத்தல. எங்கேயுமே போர் படையெடுப்பு உடனே நடத்தல. அதுக்கு முன்னால் பேச்சுவார்த்தை, அதுக்கு உடன்படிக்கைக்கு ஒத்து வராதுகின்ற போதுதான் அவர்கள் இல்லை நாங்க யுத்தத்துக்கு தயார், உங்களோடு போரிடுகிறோம் என்று முன்வருகின்ற போதுதான் ஸல்லல்லாஹு போரிடுகிறார்கள். யாரையும் பலவந்தமாக போய் அட்டாக் பண்ணல நபி அவர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய சரித்திரங்கள் இப்படி இருக்குது. மார்க்கத்தை அறியாத நிலையில இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மார்க்கத்தினுடைய நிகழ்வுகள் என்ன, குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது, இது சம்பந்தமா அப்படின்னு புரியாமல அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை வாங்கி, அவர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்களை வாங்கி அதுதான் சரின்னு நம்மளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நாமளும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். கணித்துக்குள்ள இது தவறு. உள்ள சூழ்நிலைகளை அறியணும். உண்மை நிலையை அறியாத நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்திலே இஸ்லாத்தை பயன்படுத்தி பிற மக்களுக்கு நோயினை கொடுக்காமல் உயர்ந்த மார்க்கம் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் பிறருக்கு என்றைக்குமே நாவாலும் சரி கரத்தாலும் சரி எந்த தொந்தரவுகளையும் கொடுக்காமல் அல்லாஹும் ரசூலும் சொல்லி காட்டிய அமைதி வழியை நாம் கடைபிடித்து நல்லவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரும் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.